கேஸ் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன்ல, அதுக்காண்டி தான் புது கண்டென்ட்டோட ஒரு ஃபிஷ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நானும் ஃபிஷ் வீடியோ போட வந்துட்டேன். அதுக்காண்டி நம்ம பையில விட்டு போய் டேங்கர்றான்னு சொன்னோடனே அவனு டேங்க் எடுத்துக்கிட்டு அடிச்சுட்டு பறந்துட்டு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கிருட்டுன்னு நல்லா அறுக்க ஆரம்பிச்சிட்டான் டேங்க. அவனு பார்த்து ஒருத்தன் வந்துட்டு டான்ஸை போடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குத்து டான்ஸை டப்பு டுப்புன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம பையலையும் சாச்சி விட்டாங்க. சரி இவங்க அடிச்சுட்டு விழுவட்டும், நம்ம ஃபீஸு தொட்டியை செட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் சமாதானம் வாங்கி மறுபடியும் செட் பண்ணிட்டாங்க. சேர்றா எடுத்து காட்டுறா அப்படின்னு சொன்னோடனே எடுத்து காமிச்சா நல்லா பாக்ஸாக வேற நல்லா இருந்துச்சு. சரி இது கயிறு வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்துட்டு அங்கே வீட்டு கயிறு எடுத்துகிட்டு அடி வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கயிறையும் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்ம இதை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டு கயிறு எடுத்து புட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கயிறும் பலமான்றுச்சு. வாங்க இதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓட்டு மேலே கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் கட்டினவனே நல்லா டெக்கரேஷனாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இது டெக்கரேஷனாக இருக்கனால டெக்கரேஷன் டேங்காக ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் டேங்காகவே ஆக்கி விட்டாச்சு. நான் ரொம்ப கோளாறாக வளருவேன், அதெல்லாம் கண்டுக்காதியா. அதுக்கப்புறம் இதில் தண்ணியை ஊற்றிட்டு நாங்களும் அதில் மணி பிளான்ட்டை வச்சு விட்டாச்சு. சரி வாங்க மீனை பிடிச்சி இதில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையில விறுவிறுப்பாக போய் கிணத்துக்கிட்ட நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு எப்படா மீனை பிடிக்க போகிறேன்றதுக்கு நெட்டும் இல்லை, இந்த வாட்டி வடிகட்டி இல்லை, ஒரேண்டா வாலின்ட்டாங்க. அதை போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் ஏஆர் ஈகிள் வில்லேஜ்னு ஆடல் பாடல் இருந்துச்சு. இங்கிட்டு வந்து மரப்பிடி மீன் தொட்டியை பார்த்தா வாலி கபார்னு அந்துக்கிட்டு கிணத்துல விழுந்து கிடந்துச்சு. அட போச்சா இன்னைக்கு மீனை பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாலி எடுத்து அப்படியே நீட்ட ஆரம்பிச்சிட்டேன். விழுந்த வாலியை எடுக்கலான்னு பார்த்தா வாலி கபார்னு கீழே போச்சு.